சரித்திர பதிவேடு குற்றவாளி தான் ரங்கநாதன். ஒரே காவல் நிலையத்தில் மட்டும் 15 வழக்குகள், மற்ற ஸ்டேஷன்ல 5 கேஸ்னு மொத்தம் 20 வழக்குகள் இருக்கிற ரங்கநாதன் கஞ்சா விற்கிறதுல போட்டி போட்ட ரங்கநாதன் பக்கத்து ஊர்க்காரங்க கிட்ட சாதி ரீதியா சண்டை இழுத்து கலவரத்தை தூண்டிவிட்டு பக்கத்து ஊர் இளைஞர்களை கொலை செய்யற நோக்கத்துல ஆயுதங்களோட போய் பிரச்சனை பண்ணியிருக்கான் ரங்கநாதன். அடிதடியில இறங்குறது ஊருக்குள்ளேயே தன்னுடைய இருப்ப ரவுடி கணத்துல மட்டும் காமிச்சிருக்கான். ஸ்ரீரங்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் ரங்கநாதன் மேல 15 வழக்குகள் பதிவாகி இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீரங்கம், லால்குடி, திருவரம்பூர் உள்ளிட்ட காவல் நிலையங்கள்ல 5 வழக்குகள் பதிவாகி இருக்கு. ஏதோ மாமியார் வீடு மாதிரி சிறைக்கு போறதும் வரதுமா தான் இருக்கான் ரங்கநாதன். 15 முறை சிறைக்கு போன ரங்கநாதன் மேல ஒரு குண்டாசும் பாஞ்சிருக்கு. ஆனாலும் ஜாமீன்ல வெளியே வந்து தன்னுடைய வேலையை காட்டிட்டு இருந்த ரங்கநாதன் போலீஸ் கண்ணுல சிக்கவே இல்லை. நாட்டில் குற்றங்கள் நடக்காம தடுக்கணும், அதிகமாக குற்றங்கள் அதிக அளவில் நடந்துட்டு இல்லையா, அதெல்லாம் அதிகமாக நடக்காம தடுக்கணும் அப்படின்னா ஒரே வழி போலீஸ் கிட்ட மட்டும்தான் அதிகாரம் இருக்கணும். எந்த ஒரு தீர்ப்பு போலீஸ் கிட்ட மட்டும் தான் இருக்கணும். அதாவது ஒரு பாலியல் குற்றம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல முடிவு இருக்கணும். அதை விட்டு கோர்ட்டு, பெரிய கொள்ள சம்பவம், கொலை பண்ணி கொள்ள, இது எல்லாத்துக்கும் போலீஸ் தான் கடைசி தீர்வாக அவங்களே முடிச்சிடணும் எல்லாமே. எனக்கு பர்சனலாக என்ன ஒப்பீனியன்னா, நாட்டில் அதிகமான குற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணமே சில நீதிபதிகள் தான். இந்த சில நீதிபதிகள் முட்டாள்தனமாக ஒருத்தவங்க மேலே இத்தனை கேஸ் இருக்குது, இந்த கேஸ்லாம் இருக்குது, இந்த வழக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் சில முட்டாள் நீதிபதிகள் அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்து வெளில அனுப்பிட்டே இருக்காங்க. இந்த கேஸ் எடுத்துனப்போ இந்த பையன் சின்ன பையன், நல்லா வாழ வேண்டிய பையன், இவன் அந்த ஊரில் மட்டும் 15 கேஸ் அவன் மேலே இருக்குது, மொத்தமாக சேர்த்து ஒரு 20 கேஸ் மேலே இருக்குது. அதில் ஒரு குண்டாஸ்னா எத்தனை வருஷம் ஜெயிலுக்கு போகணுன்ட்டு நான் சொல்ல வேண்டியது. ஆனால் அதுலேயும் அந்த குண்டாஸ்லையும் ஜாமீன் கொடுத்து ஒருத்தன் வெளில அனுப்பிச்சிருக்கானா அவன் எவ்வளோ பெரிய முட்டாள் நீதிபதியாக இருப்பான். நீதிபதிகள்னா நம்ம என்ன நினைக்கிறோம், பெரிய கடவுள் அவங்க தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சில பேர் மற்ற துறைகளில் சில முட்டாள்கள் இருக்கிற மாதிரி நீதிபதிகள் இந்த மாதிரி முட்டாள்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு மக்கள் நல்லா வாழணும், நிம்மதியாக வாழணும், நம்ம தான் தீர்ப்பு கொடுக்கணும், நம்ம தான் இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய சேவை பண்ணணும். சேவைன்றதை விட சட்டத்தில் புக்கில் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணாலே போதுமே. அதாவது புக்கில் இருக்கிறத கூட ஃபாலோ பண்ணாமல் மெயினாக நான் கேட்கறது என்னன்னா, இந்த வழக்குக்கு இந்த செக்ஷன், இந்த வழக்குக்கு இந்த செக்ஷன் ஏற்கனவே எழுதி வச்சு போயிட்டாங்க. அதையே ஃபாலோ பண்ண முடியலன்னா நீங்கள் எதுக்கு நீதிபதியாக இருக்கீங்க? ஒன்று குற்றங்கள் எல்லாம் எமோஷனல் ரீதியாக நடக்குது, ஆனால் தீர்ப்புகள் மட்டும் புக்கில் இருக்கிறத வாசிக்கிறது. இதுக்கு நீதிபதி தேவையில்ல, அவசியம் இல்லை. இந்த சட்டமே தேவையில்ல. அப்படி ஏன்னா எழுதி வச்சு வாசிக்கிறதுக்கு எதுக்கு ஒருத்தவங்க அங்கே நீதிபதி உட்காரணும்? அது யாரும் வச்சுட்டு போகலாமே. அப்போ அந்த எழுதுனதை கூட ஒழுங்காக செயல்படுத்தாதாங்க எதுக்கு இருக்கணும்? இந்த மாதிரி ஒரு அமைப்பு தேவையா? அப்படி தான் கேட்க தோணுது. ஸோ இப்போ இந்த பையன் இருக்குங்க, இவன் முதல் கேஸ்லேயே இவனுக்கு அந்த குற்றத்துக்கு உண்டான முழு தண்டனையும் கிடைச்சிருந்தா இவன் ஜெயிலுக்கு போய் அங்கே அடிய உதய வாங்கிட்டு திரும்பி வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துப்பான். அதை விட்டு இப்போ இவன் மேலே 20 கேஸ், மறுபடியும் கேஸ், மறுபடியும் பெயில், ஜாமீன். இவனுக்கு ஜாமீன் கொடுத்து வெளில அனுப்புறதுனால தண்டனை கிடைக்கல. இவன் மறுபடியும் கேஸ் வாங்கிட்டு இப்போ இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னா, இவன் எத்தனை டைம் குற்றம் பண்ணாலும் இவன் பின்னாடியே போலீஸ் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எத்தனை போக்குவரத்து செலவு போய்ட்டு அங்கே ஒழிஞ்சுக்குவான். ஜெயிலுக்கு ஒரு கேஸ் வாங்குறது, உள்ள போகிறது, ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் ஜாமீனில் வெளில வருது, மறுபடியும் ஏதாவது குற்றம் பண்ணுறது. இப்போ இவனை தேடி அதுக்கு தனியாக மூலையை கசக்கிட்டு போலீஸ் போய் இவனை ரிஸ்க் எடுத்து இவன் பிடிக்கிறது. இவன் கையில் கத்தி வச்சிருப்பான், போலீஸ் போய் அவனை ரிஸ்க் எடுத்து பிடிக்கணும். அது என்ன முகத்துல காயம்? பைக் வீந்துட்டீங்களா? ஆமா மேடம் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. யார் சொல்ல சொன்னாங்க? இந்த டேட்டே தான். என்ன அடிச்சீங்களா? எரும மாட்டை அடிச்ச மாதிரி அடிச்சிருக்கீங்க. இவன் அடிக்க முடியாது, குற்றவாளி வந்து அடிக்க முடியாது. கேட்டா அது இவங்களுக்கு உடனே பெரிய மாதிரி அவன் அடிச்சிங்களா? குற்றவாளிகள் அடிக்க கூடாது, மனுஷன் தனியாக நடக்கணும். ஏன்னா குற்றவாளி மனுஷன் நடக்க மாட்டான். ஆனால் போலீஸ்காரங்க கூட அவன் அடிக்காம கொஞ்சம் கேட்கணும். என்ன மாதிரி முட்டாள்கள் பார்த்தீங்களா? ஸோ எனக்கு அதனால தான் சொல்கிறேன், நாட்டில் பெரும்பாலும் குற்றங்கள் 99% குற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணமே சில நீதிபதிகள் தான். இவங்க குற்றவாளிகளுக்கு மறுபடியும் ஜாமீன் கொடுத்து வெளிலன்றதுனால அவங்க மறுபடியும் குற்றம் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஜாமீன் கொடுக்குற நீதிபதிகளை ஐடென்டிஃபை பண்ணி இந்த மக்கள் அந்த நீதிபதிகள் போர்வையில் இருக்கிற குற்றவாளிகளை ரோட்டில் அடித்து துரத்தி நடக்கும் ஒரு நாள்.